විමර්ශන කටයුතුවලදී විශේෂයෙන්ම අවධාරණය වූ ප්‍රධාන කාරණාවක් තමයි මේ නිර්වත් ඡායාරූප සහ වීඩියෝ පට තම සිය පෙම්වතාව විශ්වාසය මත ඔවුන්ට ලබා දීම. එම නැතිනම් ඔවුන් ලබා ගැනීමට ඉඩ සැලසීම. ඉතින් අක්කලාට ආදරය කරාම මල්ලිලා ලස්සන වෙනවලු. ආස නැත්ද ලස්සන වෙන්න? ஆமா அக்கா தம்பி தங்கச்சி எல்லாருடைய ஃபோட்டோவும் இருக்குது. ஒட்டு மொத்த பேருடைய ஃபோட்டோவையும் உள்ளே இறக்கியிருக்கானுங்க. அவ்வளோ பேரையும் ஒவ்வொரு ரேட்டுக்கு விற்றுக்கிட்டு இருக்கானுங்க. பரவாயில்லையா? நல்லமா? அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல். நீங்கள் உங்களுடைய சொந்த மீடியாக்களில் போடக்கூடிய வீடியோ இன்றைக்கி சமூக ஊடகங்களில் வலம் வருது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் கட்டாயம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சோஷியல் மீடியாக்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கட்டாயம் இதை ஷேர் பண்ணுங்கள். இதோ டைவர்ஸ் ஆகினவங்களுக்கு மட்டும் தானம். அப்படித்தான் இதில் தலைப்பே போட்டிருக்குது. ஒரு சிங்கள சேனல் ஒன்று ஃபேஸ்புக்கில் இதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கள் இப்போதைக்கு வரைக்கும் இப்போ கமால் சகோதரர் இந்த வீடியோ போட்ட பிறகு அவர் போட்டதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட அவருக்கு இப்போதைக்கு வரைக்கும் பர்சனலாக 6-7 மெசேஜ் வந்துருச்சாம். என்னோட ஃபோட்டோவும் இருக்குது, என்னோட ஃபோட்டோவும் இருக்குது, என்னோட ஃபோட்டோவும் போட்டிருக்கானுங்க, என்னோட வீடியோவும் போட்டிருக்கானுங்க. அப்படி சும்மா வீட்டில் குழந்தைகள் இந்த ஒவ்வொரு இதுகளுக்கு ஈவெண்ட்டுகளுக்கு இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுகளுக்கு இந்த ஏதாவது ஃபோட்டோ ஷூட்டுக்கு போய் அந்த மாதிரி எடுக்கிற ஃபோட்டோக்கள் அல்லது சும்மா நீங்களாக உங்களை பற்றி உங்களுடைய ப்ரொஃபைலில் போடுற ஃபோட்டோக்கள் பாருங்கள், பாடசாலை யூனிஃபார்மோடு இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கள், இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோக்களையும் போட்டு அதுவும் இந்த ஃபோட்டோக்கள் போடுறவனுங்க அதில் எழுதியிருக்கானுங்க. நான் நினைக்கிறேன் அதில் சில இதுகளை நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணது இருக்கும். தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது எனக்கு யாருமே இல்லை, என்ன கட்டிக்கிறீங்களா, எனக்கு துணையே இல்லை, எனக்கு ஒரு கணவன் வேணும். இதுக்கு கணவன் மனைவியாக குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற குடும்பத்துக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை இனிதான் வரப்போகுது. உங்கள் ஃபோட்டோக்களை நீங்கள் சமூக வலைத்தளங்களில் போடும்போது அது ஒவ்வொரு வலைத்தளங்களில் எந்த மாதிரி எல்லாம் ஷேர் ஆகுது அப்படின்ற பாருங்கள். அதான் இவங்க யூனிஃபார்ம், இவங்களை பார்க்கும்போது யூனிஃபார்ம் ஹத்தாம யூனிஃபார்ம் மாதிரி இருக்குது, ஹவுஸ்மேட் யூனிஃபார்ம் மாதிரி. இதில் என்ன எழுதியிருக்கு பாருங்கள், நான் ஒரு அப்பாவி பெண், நாங்கள் எனது ஹபத்ராவில் இருக்கின்றோமோ இன்னொன்று இருக்குது, ஏதோ ஒன்று அதில் என்னென்ன எழுதியிருக்கு, என்ன கபருதுவோ என்னென்று இருக்குது. அதே மாதிரி நிறைய ஃபோட்டோக்கள் ஒவ்வொரு ஃபோட்டோக்கள் போட்டிருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோக்களுக்கு டிரான்ஸ்லேஷனை பார்க்கும்போது எனக்கு ஒருத்தர் வேணும், கணவன் வேணும், எனக்கு நான் வாழ்க்கை இல்லை, அந்த மாதிரி நிறைய விடயங்கள். சில வீடியோக்கள் கொஞ்சம் அசிங்கமான முறையில் எடிட் பண்ணியெல்லாம் போட்டிருக்கிறாங்க. சிலருடைய மூஞ்சை வச்சு எடிட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. செய்ய வழி இல்லை, எல்லாமே நீங்களாக செஞ்சது. நீங்கள் ஒவ்வொரு சமூக வலைத்தளங்களில் நான் அழுதுகிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சோகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போடுற ஒவ்வொரு வீடியோக்கள். இந்த அக்காவை நல்லா பார்த்துக்கிட்டா தம்பி அழகாக இருப்பானா, ஆசை இல்லையா? இவங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கள் ஓன் வாய்ஸில், இவங்கெல்லாம் ஓன் வாய்ஸில் போட்ட வீடியோக்கள். இவங்க போட்ட ஒவ்வொரு வீடியோக்களும், இவங்க போடக்கூடிய ஒவ்வொரு ஃபோட்டோக்களும் நீங்கள்லாம் சமூக வலைத்தளங்கள் சோஷியல் மீடியாக்களில் நீங்கள் எடுத்து போடக்கூடிய செல்ஃபி, ஃபோட்டோ, வீடியோ, இதெல்லாம் ஒவ்வொரு சோஷியல் மீடியாக்களில் வேறு நான் இப்போ தற்போது ஒரு பேக்கரியில் வேலை செய்கிறேன், எனக்கு வேங்கொடை திருமணம் செய்ய ஒருவர் தேவை. அப்போ இருக்கிற புருஷன் என்ன பண்ணுறதோ தெரியல, போட்டு புதைச்சிடலாமா? இவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க சோஷியல் மீடியாவில் டைம் பாஸ் ஃபன் பண்ணுறதுக்கு வீடியோ ஃபோட்டோ போடுறது, அது எங்கே போய் நிற்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி இதே ரூபத்தில் இதே ஒருத்தரை இப்போ ஃபோட்டோவை வச்சு என்ன பண்ணாங்கன்னா மாஃப் பண்ணுறாங்க சிலர் ஆனால் இது சிலது உண்மையான ஃபோட்டோக்கள். ஆனால் இதில் இப்போ என்ன இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இதில் நிறைய பேர் பாருங்கள், இவங்கெல்லாம் ஹவுஸ்மேட் மாதிரி இருக்குது. இந்த ஹவுஸ்மேட் யூனிஃபார்மோட நீங்கள்லாம் டிக்டாக்ல இல்லாட்டி வேறு ஏதாவது ஒன்றில் ஃபேஸ்புக்கில் போடுற வீடியோக்களை எடுத்து அதில் ஒவ்வொரு விஷயத்தை எழுதி போட்டுடுறானுங்க. இதில் 100% சில வீடியோக்கள் உண்மையிலேயே அந்த மிச்சம் கேவலமான சில அசிங்கமான வீடியோக்களை ரெடி பண்ணி போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா, சிலருக்கு
அந்த என்ன சொல்கிறது குரூப், வாட்ஸ்அப் குரூப், இவனுங்க வந்து வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கானுங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து டச் பண்ணி உள்ளே போனால் பார்க்க முடியாத அளவு நிறைய கன்றாவிகள் இருக்குது. ஆனால் இதில் இப்போ இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா, இவங்க இந்த இவங்களை மறந்துடாதீங்க. இப்போ ரீசெண்டாக கூட நான் வீடியோ போட்டேன், எனக்கு ஒரு புருஷன் வேணும், டிக்டாக்கில் யாராவது என்னை கட்டிக்கிறீங்களா. அதுக்கப்புறம் அவங்க நம்மளுக்கு திட்டி போட்டிருந்தாங்க வீடியோ. நான்லாம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஃபன் பண்ணுறதுக்கு வீடியோ போட்டால் இவனுங்க இந்த யூடியூப்காரனுங்க எங்களை வச்சு சம்பாதிக்கிறானுங்கன்னு. நல்லா சம்பாதிக்கிறானுங்க. யூடியூப்காரன் இல்லை, ஃபேஸ்புக்கில் உங்களை வச்சு நல்லா சம்பாதிக்கிறானுங்க. நீங்கள்லாம் போய்த்தீங்க, விபச்சாரிகளாகவே போய்த்தீங்க, ஆன்லைன் விபச்சாரிகளாகவே அவங்கள வச்சு வித்துட்டானுங்க. இப்போ என்ன பண்ணுறானுங்க, இந்த மாதிரி வீடியோவை எடுத்து எல்லாம் செஞ்சாச்சுல்ல, வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கானுங்க. அதுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா இவங்க ஒவ்வொருத்தருடைய ஃபோட்டோக்களையும் போட்டு அந்த ஃபோட்டோக்களோட மூஞ்சில மாஸ்கை போட்டுட்டு ஒரு சில பெண்களை வச்சு என்ன பண்ணுறானுங்க, பிஸ்னஸ் பண்ணுறானுங்க. மூஞ்சில மாஸ்கை போட்டுட்டு நான் மூஞ்சி காட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மாஸ்கை மட்டும் போட்டுட்டு ஆடை இல்லாமல் சில பெண்கள் போய் முன்னாடி நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது அவனுங்க என்ன நினைக்கிறது, இவங்க தான் அப்படின்னு நினைக்கிறது. கடைசியில் ஒருவேளை ஒரு நாள் உங்களுடைய இப்போ பெண்களாக இருக்கக்கூடியவங்க உங்களுடைய சகோதரனுக்கிட்டேயோ இல்லை உங்களுடைய கணவனுக்கிட்டேயோ ஏன் உங்களுடைய தந்தைக்கிட்ட கூட இந்த மாதிரி இந்த பெண்ணோட தான் நான் நேற்று வீடியோ கால் பேசினேன்னு கொண்டு போய் உங்கள் ஃபோட்டோவை காட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் வீடியோ கால் பேசியிருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் இதால் நீங்கள் நாசமாக போனீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. சோஷியல் மீடியாக்களில் வீடியோ போடுறீங்களா, ஃபோட்டோக்கள் போடுறீங்களா, உங்களுடைய சர்வ நாசத்தை நீங்களே தேர்ந்தெடுக்கிறீங்கன்றதை மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அழுது போடுறது, சிரித்து போடுறது, ஹாப்பியாக போடுறது, அறகுறை ஆடைகளில் போடுறது, இது எல்லாமே ஆடல் பாடலுக்காக நீங்கள் செய்கிறது. உங்களை வச்சு மிகப்பெரிய ஒரு ஊடலே நடத்துகிறானுங்க ஒவ்வொரு சோஷியல் மீடியாக்களில். அதனால தான் டெய்லியும் வந்து நம்ம சோஷியல் மீடியாக்களில் இப்படி ஃபோட்டோ போடாதீங்க, வீடியோ போடாதீங்கன்னு அவேர்னஸ் பண்ணுறது. யார் கேட்குறா, பட்டாதான் தெரியும். கடைசியில் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்றத உங்களுடைய குடும்பங்கள் யாராவது ஒருத்தர் எக்ஸ்போஸ் பண்ணும்போது, நீ இந்த மாதிரி பண்ணினியா, நீ இந்த மாதிரியா, இப்படிப்பட்டவளா அப்படின்னு உங்களை கேட்கும்போது, உங்களோட ஃபோட்டோ நாங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தோமே, யூடியூப்பில் பார்த்தோமே, அந்த குரூப்பில் பார்த்தோமே, அந்த வெப்சைட்டில் பார்த்தோமே அப்படின்னு சொல்லும்போது அப்போ அழும்போது யாரும் வரமாட்டாங்க. இப்பயே திருந்திக்க பாருங்க.
පොලිසියට වාර්තා වන අපරාධ අතරින් එක් සුවිශේෂී අපරාධ කාණ්ඩයක් තමයි මේ පරිගණක අපරාධ. මේ පරිගණක අපරාධවලට ගැනෙන නිර්වත් ඡායාරූප අන්තර්ජාලයට මුදා හැරීම, සමාජ මාධ්‍ය හරහා හිංසනයට ලක් කිරීම, සමාජ මාධ්‍ය හරහා පෞද්ගලිකත්වයට හානි කිරීම වගේ වැරදි අපිට නිරන්තරයෙන් වාර්තා වෙනවා. මෙන්න මේ අපරාධවලට විශේෂයෙන්ම ගොදුරු වන පාර්ශවය තමයි මේ කාන්තා පාර්ශවය. එහෙම නැතිනම් වින්දිත පාර්ශවය ලෙස අපි හඳුන්වනවා. අන්න ඒ නිසාමයි අද මම ඔබව දැනුවත් කරන්නට සූදානම් වුනේ. ඔබ මේ වන විට පාසල් ශිෂ්‍යාවක් වන්නට පුළුවන්. එහෙම නැතිනම් විශ්වවිද්‍යාල ශිෂ්‍යාවක් වන්නට පුළුවන්. එහෙම නැතිනම් දේශීය හෝ විදේශීය වශයෙන් රැකියාවක නියුතු කාන්තාවක් වන්නට පුළුවන්. එහෙම නැතිනම් ඔබ හොඳ ව්‍යවසායකාවක් වන්නට පුළුවන්. මේ කුමන ක්ෂේත්‍රයක ඔබ කටයුතු කරත් ඔබගේ වටිනාම ආභරණය ලෙස කාන්තාවක් වශයෙන් අපි හඳුනගන්නේ අපේ චරිතය. ඔබ මෙතෙක් තුර රැකගනිපු ඒ වටිනා චරිතය එක තප්පරයකින් විනාශ වෙලා යන්නට පුළුවන්. නිර්වත් ඡායාරූප සහ වීඩියෝ පට අන්තර්ජාලයට මුදා හැරීම සම්බන්ධ විමර්ශන කටයුතු වලදී විශේෂයෙන්ම අවධාරණය වූ ප්‍රධාන කාරණාවක් තමයි මේ නිර්වත් ඡායාරූප සහ වීඩියෝ පට තම සිය පෙම්වතාව විශ්වාසය මත ඔවුන්ට ලබා දීම. එහෙම නැතිනම් ඔවුන් ලබා ගැනීමට ඉඩ සැලැස්වීම. ඉතින් ඔබට ලබා දිය හැකි වටිනාම සහ වැදගත්ම අවවාදය වන්නේ ඔබගේ ජීවිතයේ ඔබ විශ්වාස කළ යුතු එකම පුද්ගලයා විය යුත්තේ ඔබ පමණයි. කිසිදු විටක ඔබගේ නිර්වත් ඡායාරූප එහෙම නැතිනම් වීඩියෝ පට කිසිදු අවස්ථාවක ඔබගේ සමීපතයාට එහෙම නැතිනම් ඔබේ පෙම්වතාට ලබා දෙන්නට යන්න එපා. ශ්‍රී ලංකා පොලිසිය ප්‍රවීණ දේශගතයෙක් වන සම්පත් උඩුනුම්බර මහතා විසින් දේශන වාරයක් අතරතුරදී කියව හරි අපූර්ව වදනකින් මගේ කතාව අවසන් කරන්න. ඒ තමයි අද ඇත්තේ අඳුරු පෙමක් නක්න ෆොටෝ දෙකක් තුනක් සමගිය මිලකී පැසුරක් එහි නිර්වත් ඔබ නිලියක්. Facebook, WhatsApp, Telegram මේ කිසිදු සමාජ ஜாலාවකට හදවත. இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய குற்றங்கள் அதில் ஒரு தொகை குற்றங்கள் பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்ல சமூக வலைத்தளங்கள்ல நீங்கள் உங்களுடைய காதலனுக்கு உங்களுடைய கணவனுக்கு அனுப்பக்கூடிய அந்த வீடியோக்களும் ஃபோட்டோக்களும் அதே மாதிரி ஒரு சிலர் இந்த வீடியோ கால்களில் செய்யக்கூடிய தவறுகளும் அவை அனைத்தும் ஸ்பேம் செய்யப்படுது, ஹேக் செய்யப்படுது. சில நேரங்களில் சம்மந்தப்பட்டவங்களே இந்த மாதிரி வெப்சைட்டுகளுக்கு விற்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு பெண்களுடைய நிர்வாண வீடியோக்கள், அதே மாதிரி இந்த வீடியோ காலில் ஆடைகள் அவிழ்க்கக்கூடிய வீடியோக்கள், இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலைகள் இருக்குது. ஒவ்வொரு விலைகளுக்கு வித்துடுவாங்க. அதை வச்சு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் வீடியோ காலில் வீடியோவை வச்சு அந்த வீடியோவை ரெடி பண்ணி அதை நீங்கள் அவங்களுக்கே உடம்பை காட்டுற மாதிரி ரெடி பண்ணி அதை விற்றுருவாங்க. அதை அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு உங்கள் உடம்பை வச்சு அவனுங்க பொழப்பு நடத்துவானுங்க. வீடியோ கால் பேசுகிறீங்களா? வீடியோக்கள் டிக்டாக்ல ஆட்டம் போடடி பாட்டு பாடடின்னு போடுறீங்களா? ஞாபகம் இருக்கட்டும், உங்களுடைய மானம் பறந்து கொண்டிருக்குது நெட்டில். நட்டு கலறதுக்கு முன்னாடி இப்போவே உஷாராயிருங்க அனைவரும்.